Hello children. Mathematics Olympiad workbook la ulla problems paaka porom. Class 3. Chapter 5. Length, weight, capacity, time and temperature. இந்த சாப்டர்ல உள்ள டாபிக்ஸ் கவர்டு என்ன அப்படிங்கறத லாஸ்ட் வீடியோல பார்த்திருக்கோம். அந்த வீடியோ பார்த்து ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? லாஸ்ட் வீடியோல 20 ப்ராப்ளம்ஸ் பார்த்திருக்கோம். இப்போ क्वेश्चन நம்பர் 21 ல இருந்து பார்க்கலாம். Everyday mathematics. Amit drinks 16 glasses of water in one day. If he drinks the same amount of water every day, then how much water does he drink in 1 week? Okay, so Amit என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா one dayல 16 glasses of water வந்து குடிச்சிருக்கான். ஓகேவா? எவ்ரிடே ஒரு நாளும் எவ்ரிடே என்ன பண்ணுறான் அப்படின்னா 16 glasses குடிக்கிறான். அப்படின்னா 1 வீக்கில் எவ்வளோ வாட்டர் குடிச்சிருப்பான் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ 1 வீக் இஸ் ஈக்குவல் டு எத்தனை டேஸ்? 1 வீக் இஸ் ஈக்குவல் டு 7 days. ஓகேவா? அப்போ 1 டேக்கு 16 glasses அப்படின்னா 7 டேக்கு 16 into 7 அவ்வளோதான். ஓகேவா? 16 into 7 னா 7 6 are 42. So 2 balance 4. 7 1s are 7 plus 4 11. So அப்போ 112 glasses. 112 glasses of water என்ன பண்ணியிருப்பான்? 1 வீக்கில் குடிச்சிருப்பான். ஓகேவா? ஸோ ஆப்ஷன் எங்கே இருக்கும் பாருங்க. ஆப்ஷன் டி 112. ஸோ 1 டேக்கு 16 கிளாஸஸ்னா 1 வீக்குக்கு அப்படிங்கும்போது 1 வீக் இஸ் ஈக்குவல் டு 7 டே. அப்போ 7 டேஸுக்கு 7 into 16. ஸோ 112 glasses. அவ்வளோதான். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின். Kunal watched the cricket match from 9:40 p.m. to 11:30 p.m. How long did he watch the match? குணால் என்ன பண்ணியிருக்கான்? 9:40 p.m.னா என்னது? நைட்டு. ஓகேவா? போஸ்ட் மெரிடியன். 9:40லேருந்து 11:30. இதுவே சப்போஸ் இது 11:40 ஆயிடுச்சு அப்படின்னா 2 hours. இங்கே என்ன போட்டிருக்காங்க? 11:30ன்னு போட்டிருக்காங்க. ஸோ மேட்ச் பார்த்துருக்கான். ஹவு லாங் டிட் ஹி வாட்ச் த மேட்ச்? ஓகேவா? ஸோ அப்போ 9:40லேருந்து 11:40 அப்படின்னா என்னது? 2 hours. 2 hours அப்படின்னா 1 ஹவர்ஸுக்கு எவ்வளோ? 60 minutes. 2 ஹவர்ஸுக்கு அப்போ 60 + 60 என்னது? 120 minutes. இங்கே 11:40 அப்படின்னு இருந்ததுன்னா 120 minutes. அப்போ இங்கே 11:30 இருக்குது. எவ்வளோ கம்மியாக இருக்குது? 10 minutes கம்மியாக இருக்குது. அப்போ 120ல் 10 minutes நம்ம கம்மி பண்ணோம் அப்படின்னா 110 minutes வந்துடும். ஓகேவா? புரியுதா? ஸோ எப்படி? ஸோ 9:40 p.m. ஓகேவா? அதுக்கப்புறம் 10:40. ஓகே, ஸோ இதுலேருந்து இது வந்து என்னது? ப்ளஸ் 1 hour. ஸோ 10:40லேருந்து என்ன பண்ணீங்க? 11 p.m. கால்குலேட் பண்ணால் இது எவ்வளோது? 1 hour. இது ப்ளஸ் 11 p.m.னா 20 minutes ஆட் பண்ணோன்னா 11 p.m. வந்துடும். ஸோ 11லேருந்து அடுத்து 11:30 p.m. இது ப்ளஸ் ஒரு 30 minutes. ஸோ 1 hour 20 minutes 30 minutes. 1 hourன்றது என்னது? 1 hour is equal to 60 minutes. ஸோ அப்போ 60 minutes 20 minutes 30 minutes. அப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணால் என்னது? 110 minutes. ஓகேவா? ஸோ ஆப்ஷன் ஏ. Diya spent 28 days at summer camp. What is the total number of weeks did she spend? தியா ஸ்பெண்ட் பண்ணியிருக்க டேஸ் என்னது? 28 days. தியா வந்து 28 days ஸ்பெண்ட் பண்ணியிருக்கா அப்படின்னா 1 வீக்குக்கு எத்தனை டேஸு? 7 days. அப்போ 1 வீக்குக்கு 7 daysனா எத்தனை வீக்குன்னு கேட்குறாங்க. வாட் இஸ் த டோட்டல் நம்பர் ஆஃப் வீக்ஸ் டிட் ஷீ ஸ்பெண்டுன்னு. இங்கே 28ன்னு இருக்குது. 28 வந்து 7 டேபிளில் வருதான்னு பார்க்கணும். 1 வீக்குக்கு 7 daysனா 2 வீக்ஸுக்கு 14 days, 3 வீக்ஸுக்கு 21 days, 4 வீக்ஸுக்கு 28 days அப்படின்னு கால்குலேட் பண்ணலாம்.
ஸோ 1 வீக்குக்கு 7 டேஸ்னா அப்போ 28 டேஸ் டிவைடட் பை 7 which is equal to 4 வீக்குன்னு சொல்லலாம். ஓகேவா? புரியுதா? ஸோ அப்போ எவ்வளோ வீக் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கா? 4 வீக்ஸ் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கா. Swati has a rope of length 45 meter. She cuts it into 9 equal pieces. How long is each piece of a rope? Okay. Swati என்ன பண்ணியிருக்கா? rope of length எவ்வளோ இருக்குது அப்படின்னா 45 மீட்டர் இருக்குது. ஓகேவா? இதோட டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னா 45 மீட்டர் இருக்குது. She cuts it into 9 equal pieces. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. 9 பீசஸாக கட் பண்ணியிருக்கா. இதில் பாருங்கள் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. 9 பீசஸாக கட் பண்ணியிருக்கா. ஓகேவா? 9 பீசஸும் எப்படி இருக்குது? ஈக்குவலாக இருக்குது. ஓகேவா? ஸோ how long is each piece of rope? How long is each piece of rope? ஒரு ரோப்போட ஈச் பீஸோட லென்த் எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ டோட்டல் லென்த் எவ்வளோ? 45 மீட்டர். டோட்டல் லென்த்து 45 மீட்டர். அவள் எத்தனை பீஸாக கட் பண்ணியிருக்கா? 9 பீஸாக கட் பண்ணியிருக்கா. ஸோ எத்தனை பீஸ்? 9 பீஸ். ஓகேவா? இதில் நம்ம நோட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா இந்த ஈக்குவல் டிஸ்டன்ஸுன்றதை நோட் பண்ணணும். அப்போ ஈக்குவல் டிஸ்டன்ஸ் அப்படின்னா 9 பீசஸ் அப்படின்னா 45 டிவைடட் பை 9. ஓகேவா? 45 டிவைடட் பை 9ன்னு பார்த்தீங்கன்னா 5 வந்துடும். ஓகே, எப்படின்னா 5 டேபிளில் பார்த்தீங்கன்னா 9 5s are 45. ஓகேவா? 9 5s are 45. என்ன பண்ணியிருக்கா? 1 5s are 5, 2 5s are 10, 3 5s are 15. இதை மாதிரி 9 பீஸ் கட் பண்ணியிருக்கா. ஈக்குவல் லென்த்து பார்த்தீங்கன்னா இந்த 5ன்றது தான் ஈக்குவல் லென்த்து. ஓகேவா? 9 பீஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கா. இப்போ 9 இன்ட்டு இதுதான் நமக்கு தெரியல. 9 எத்தனை அந்த பீசஸோட லென்த் வந்து 5ஆ? இந்த ஈக்குவல் லென்த்து தான் நமக்கு என்னன்னு தெரியல. which is equal to 45னா question mark 45 by 9 which is equal to 5. இதுதான் இங்கே போட்டிருக்கோம். புரியுதா? ஓகே, ஸோ ஆன்சர் இஸ் 5 meter. Next question, a trolley can hold 95 kg weight. Rahul puts 13 kg of rice, 18 kg of flour, 36 kg of sugar and 3 kg of fruits. How much more weight can trolley holds? Trolley holds. ஸோ ட்ராலியோட வெயிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ராலி எவ்வளோ வெயிட்டை ஹோல்டு பண்ணோம்? 95. ராகுல் அதில் என்னென்ன ஐட்டம்லாம் போட்டிருக்கான்? ஸோ ராகுல் போட்ட ஐட்டம் வந்து 13. ராகுல் போட்ட ஐட்டம் என்னது? 13 கிலோ ரைஸ், 18 kg ஃப்ளார், 36 kg சுகர், 3 kg ஃப்ரூட்ஸ். ஓகேவா? ஸோ இப்போ இதெல்லாம் ஆட் பண்ணால் டோட்டல் நம்பர் ஆஃப் வெயிட்ஸ் என்ன வருதுன்னு சொல்லுங்கள். வெரி குட், 17 kg. அவன் போட்ட ஐட்டம்ஸ் எல்லாம் ஆட் பண்ணோம் அப்படின்னா 17 kg வந்துடும். கொஷின் என்ன கேட்டிருக்காங்க? ஹவு மச் மோர் வெயிட் கேன் த ட்ராலி ஹோல்ஸ்? இன்னும் ட்ராலியில் எவ்வளோ வெயிட் போட முடியும்னு கேட்டிருக்காங்க. ட்ராலி எவ்வளோ வெயிட்டை ஹோல்டு பண்ணோம்? 95. அவன் போட்ட ஐட்டத்தோட வெயிட் என்ன? 70. அப்போ ரிமைனிங் நம்ம சப்ட்ராக்ட் பண்ணோன்னா என்ன வரும் நமக்கு? ஆன்சர் 25. அப்போ இன்னும் யார்? ராகுல். இன்னும் ராகுலால் எவ்வளோ கேஜி வந்து ட்ராலியில் ஃபில் பண்ண முடியும் அப்படின்னா 25 kg. புரியுதா? ஆப்ஷனில் இருக்கா பார்ப்போமா? ஆப்ஷன் பி 25 kg. ஓகே, புரியுதா? ஓகே குட்டீஸ், டோன்ட் ஃபர்கெட் வாஷ் யுவர் ஐஸ். ஓகே, டோன்ட் ஃபர்கெட் டு வாஷ் யுவர் ஐஸ். ஐஸை நல்லா பிளிங்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் அச்சுவர் செக்ஷன் பார்க்கலாம். பபாய்.